நம்ம அடுத்த 15 மணி நேரத்துக்கு பஸ்ல டிராவல் பண்ண போறோம். அதுவும் கர்நாடகாவோட வெஸ்ட் பார்ட்ல இருந்து ஈஸ்ட் பார்ட்டுக்கு போக போறோம். பார்த்துட்டு இருக்கோம்ல, இதோட வந்து கேரளாவோட பார்டர் முடியுது. இங்கேயுமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறனால நம்ம அந்த வெஸ்டர்ன் காட்ஸே வந்து கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகணும்ல. ஸோ வந்து அந்த மலைக்கு மேலே ஏறி மறுபடியும் அந்த பக்கம் இறங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 hours மேலே ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க அதை நோட் பண்ணேன். அந்த பஸ் ஃபுல்லாக அவ்வளோ கருப்பாக போச்சு. அதுவும் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக அவ்வளோ இருந்துச்சு. நம்ம காசர்கோட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். 14 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணியாச்சு. நம்ம லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அண்ட் ஒரு ரிவைன் பார்த்துடலாமா? 5, 6, 7, 7, 7 மெது மெதுவாய் போகும் மேகம் மனம் தனிலே ஆழ்ந்த தாகம் கடல் நடுவில் காத்திருக்கும் பறவைகளில் நானும் ஒருவன் வாழ்வே அழகாகுமே பாதை சுகம் சேர்க்குமே வசம் ஆகுமே காலம் கை சேருமே. இந்த ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கோம். ஒரே ரீசன், ப்ளக் பாயிண்ட் இருக்குது ஒரு டேபிளுக்கு பக்கத்துலேயும். அதனால தான் இங்கே சாப்பிட வந்தது. இதை சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய பிளான் இருக்குது. சரிங்க, வெளியே போய் சொல்கிறேன். அடுத்த 15 hours ட்ராவல் இந்த சாப்பாடு வச்சு தான் சமாளிக்க போகிறோம். 3 சப்பாத்தி வெஜ் குருமா சாப்பிட்டாச்சு. நம்ம அடுத்த 15 மணி நேரத்துக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் கர்நாடகாவோட வெஸ்ட் பார்ட்லேருந்து ஈஸ்ட் பார்ட்டுக்கு போக போகிறோம். இப்போ காசர்கோட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். 14 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணல. லாஸ்ட் டிஸ்ட்ரிக்டோட பஸ் ஸ்டாண்டில் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டு போகலான்னு தான் இருந்துச்சு. 8:30க்கு தான் பஸ்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அது கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ காசர்கோட்லேருந்து மங்களூர் போயிட்டு மங்களூர்லேருந்து பெங்களூர் போக போகிறோம். பஸ் இருக்குமானே தெரில. ஓகே, பார்க்கலாம் வாங்க. 15 hours பஸ் ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். நிறைய கடையில் வந்துட்டு கர்நாடகா, மலையாளம், இங்கிலீஷ் 3த்துலையும் எழுதி வச்சுருக்காங்க. 3 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஏன்னா இதை பார்டரில். ஸோ அதனால் சரிட்டோம். இங்கே ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். செம நல்லா இருக்குது. சரிங்க, போ கண்டினியூ பண்ணுறேன். இது கேஎஸ்சிடிசின்ற வேர்டு மட்டும் போவாது. அடுத்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கர்நாடகாவுமே இதே தான் கேஎஸ்ஆர்டிசி. கிளம்பிருச்சு. செம வெயிலாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் கன்னடம் லாங்குவேஜில் ஒரு டிக்கெட்டு. கர்நாடகா ஃபுல் ட்ராவல் வந்து நம்மளுக்கு மேபி ஒரு ட்ரையல் மாதிரி. லைக் அடுத்த மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற கர்நாடகா ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிக்ஸ்க்கு இது ஒரு சின்ன ஒரு 0.1% ட்ரையல் மாதிரி வச்சுக்கோங்களேன். நமக்கு காசர்கோட்லேருந்து கர்நாடகா ரொம்பவே பக்கம் தான். ஏன்னா வந்து காசர்கோடு தான் வந்து கேரளாவோட லாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம ரொம்ப கர்நாடகாவுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தோம். இதுதான் வந்து கேரளாவோட லாஸ்ட் பஸ் ஸ்டாப். பட் இங்கேயுமே வந்து நிறைய கன்னடமில் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ ஒரு போர்டு பார்த்துட்ருக்கோம்ல, இதோட வந்து கேரளாவோட பார்டர் முடியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு கர்நாடகா ஸ்டார்ட் ஆகுது. அந்த பார்டர் வந்தோடனே ஒரு டோல்கேட் வரும். இங்கே தான் வந்துட்டு கேரளாவோட பார்டர் முடியுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் கர்நாடகாவோட பஸ் ஸ்டாண்டு தான். இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கர்நாடகாவோட ஃபஸ்ட்டு ஸ்டாப். நம்ம மங்களூர் சிட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பே இருந்துச்சு. மங்களூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேயும் கேஎஸ்ஆர்டிசி தான். இங்கேருந்து இப்போ பெங்களூராக போகணும். பஸ் இருக்கானே தெரில, பார்ப்போம் இருங்க. இப்போ கர்நாடகாவோட சதர்ன் வெஸ்ட்லேருந்து சதர்ன் ஈஸ்ட் இப்போ போக போகிறோம். ஆல்மோஸ்ட் 10+ hours ஆகும்னு நினைக்கிறேன். பெங்களூர் பஸ் ஏறிட்டோம். இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 12:30 ரீச் ஆகுமாம்மா. 12:30 ஏர்லி மார்னிங், அதாவது ஏஎம்மில், அதாவது ஏர்லி மார்னிங் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 hours, 9 hours 30 minutes. எப்படி 10 hours ஆகிடும். 10 மணி நேரம் பஸ் ட்ராவலிங்க. 4 பனானா வாங்கியிருக்கேன். 4 பனானா வாங்கியிருக்கேன். 2 ஸ்னிக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். பயங்கரமாக இருக்க போதும். இது வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக லைக் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதே கிடையாது. பஸ் மாதிரி போயிருக்கேன், பட் ஒரே இதில் போனதே கிடையாது. ஐ மீன் நார்மல் பஸ்ஸில். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். எடுத்தாச்சு. 4:56 பக்கத்துலலாம் ஏசி பஸ் இருக்குது பாருங்க. சேம் தான், பெங்களூருக்கு தான் போகுது. நாஸ் ட்ராவல் பஸ் கிளம்பிடுச்சு. மங்களூர் டு பெங்களூர் கனெக்ட் பண்ணுற ஹைவேல வந்துட்டு நிறைய இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தால செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு போகிற வழி ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு பிரேக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours ட்ராவல் பண்ணிருக்கோம்.
ஏதோ ஒரு ஹோட்டல் ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன ஊர்னே தெரில, நான் வேறு எதுவுமே செக் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே சாங் கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். இந்த மங்களூர் டு பெங்களூர் ரூட் வந்து வர ஒரே ஹைவே ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கனால பஸ் வேறு குலுங்கி செம்ம டஸ்ட்டு. வா போகிறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 11 hours ஆயிரம் போல் போகிறதுக்குள்ளே. முடியல, பேக் பெயின் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டு போகிறது. ஓகே பார்ப்போம். அவ்வளோதான், சன் செட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சன்செட் வந்து காசர்கோட் பீச்சில் பார்க்கலான்னு நினச்சேன், பட் பிளான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கு. இங்கேயுமே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறனால நம்ம அந்த வெஸ்டர்ன் காட்ஸே வந்து கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகணும்ல. ஸோ வந்து அந்த மலைக்கு மேலே ஏறி மறுபடியும் அந்த பக்கம் இறங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 hours மேலே ஆயிடுச்சு. ஸ்டாப்பிங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours ட்ராவல் பண்ணிட்டோம். 5 hours மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்ஸன் சொல்லிட்டு ஒரு ஊர், ஒரு பெரிய ஊர் தான், ஒரு பெரிய சிட்டி. லைக் இங்கேருந்து பெங்களூர் இன்னும் ஒரு 164 kilometers இருக்குது. அதுக்கும் லைக் கூகுளில் அப்ராக்ஸாக அப்படி இருக்குது. இன்னும் அங்கே உள்ளெல்லாம் போனால் இந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதை பொறுத்து டைம் மாறும். இப்போ நல்ல கிளைமேட் சில்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா இவ்வளோ நேரமாக ஹில் மாதிரி ஒரு ரீஜனில் வந்து ட்ராவல் பண்ணிருந்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளாட்டு தான், ஆனால் பெங்களூர் கிட்டே போகும்போது மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் டைம் ஸோ பொதுவாகவே சில்லுன்னு தான் இருக்கும். எம்டியாக தான் இருக்குது, ஒரு 5 பேர் தான் போயிட்டே இருக்கும். சரி ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். கர்நாடகாவில் கண்டக்டரோட யூனிஃபார்ம் எல்லாமே போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரியே இருக்குங்க. பேட்ச் மாதிரிலாம் இங்கே சைடில் வச்சுருக்காங்க, அது பேர் பேட்சான்னு தெரில, லைக் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்க ஹின்லாம் பண்ணியிருக்காங்களா சில பேர், பெல்ட்லாம் போட்டு ஏதோ போலீஸ் காஸ்டியூம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ டைம் ஒரு 10:18 ஆகுது. இன்னமும் நம்ம பெங்களூர் போயிட்டே தான் இருக்கோம். இப்போ செம தூக்கம். இன்னும் ஒரு 2.5 hours கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. இந்த இடத்துலலாம் பேசவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஏதோ உளறிட்டு இருந்தேன் நானே. ரொம்ப கோல்டாக இருக்குது. வயநாடு அதுக்கப்புறம் மிஸ்டாக அவ்வளோ ஹில்லுக்கெலாம் போனோம், அங்கே கூட இந்த மாதிரி சில்னஸ் இல்லை, இங்கே இவ்வளோ சில்னஸாக இருக்குது. அப்புறம் டிரைவர் அண்ணாவும் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ தான் பஸ்ஸு ஸ்டாப், எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஏதாவது டீ மாதிரி இருந்த போய் குடிக்கலாம். ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க அதை நோட் பண்ணேன். அந்த பஸ் ஃபுல்லாக அவ்வளோ கருப்பாக போச்சு. அதுவும் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக அவ்வளோ இருந்துச்சு. பஸ் ரன்னிங்கில் இருக்கும் போது எதுவுமே வர மாட்டேங்குது. பஸ் ஸ்டாப் ஆனோடனே அந்த வைப்ரேஷன் இல்லாதப்போ மட்டும் இப்படி எக்கச்சக்கமாக அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. திடீர்னு வந்துட்டு கண்டக்டர் டிரைவராக மாறிட்டாரு. டிரைவர் சும்மா கீழே உட்காந்துட்டு இருக்காரு. ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க பிளேஸை. வெளில செம கோல்டுங்க. பஸ்ஸில் ஒரு 6 பேர் தான் போயிட்டே இருக்கோம். ஒரு 9 hour ட்ராவலுக்கு அப்புறம் பெங்களூர் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் பெங்களூர். பா வந்தோடனே ஆட்டோக்கு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க வந்து கூப்பிட்டு, இங்கே ஏறு அங்கே ஏறுன்னு. பா செம ரூடாக இருக்காங்க இங்கே. எனக்கு அதனால சிட்டியே பிடிக்கிறதில்ல. நமக்கு கண்டுக்கால, லைக் நமக்கு வந்துட்டு ரேபிடோலேயே கம்மியாக தான் இருக்குது. பா செம கூலிங்காக இருக்குது, பேசவே முடியல. கண்டக்டர் நான் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னான்னு தெரியல. கரெக்டாக 12:30க்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 9.5 hours வந்து ஆச்சு. எக்ஸாக்ட்லி 12:30 ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் கூட கரெக்டான டைமுக்கு வராது போல். சுத்தமாக முடியல, செமையாக ஷிவர் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 18 degrees Celsius இருக்குது. இருங்க, கேப் புக் பண்ணியிருக்கோம். கேபே கம்மி தாங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கே வேறு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தனித்தனியாக இருக்கிறனால கஷ்டமாக இருக்குது. ஓகே, போயிட்டு செஞ்சுக்கு பஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தமிழ்நாடு பஸ்ஸை பார்க்குறேன். திருவண்ணாமலை பஸ் இருக்குது, ஏறி ரெடி தான். ஆல்மோஸ்ட் 16 daysக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு போகிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டோம். பஸ் வந்து எடுத்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடு ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஹொசூர் பஸ் ஸ்டாண்டு. இங்கே நல்லா கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டேவோட ஃபஸ்ட்டு பஸ் இதனால நல்லா ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. ஃபைனலி திருவண்ணாமலை வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 17 hours ட்ராவலு. பின்னாடி திருவண்ணாமலை தெரியுதா பாருங்கள். கம்மிங் December 3 இங்கே தான் தீபம் ஏற்ற போகிறாங்க. மேலே செம மிஸ்டாக இருக்குது. அந்த மலை செம ஹைட் இல்லை, அதனால் இங்கேருந்து நம்ம செஞ்சுக்கு போக போகிறோம். அங்கே ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 17 hours. எனக்கு வேறு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு விளாக் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குங்க. பா இங்கேருந்து அந்த மலை அவ்வளோ மேசிவாக தெரியுதுங்க. செம பெரிய மலை. 17 hours ட்ராவல் இதோட முடிச்சுக்கலாம்.
ஓகே, until then bye from தனுஷ் குமார் signing off. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவண்ணாமலையோட அந்த மலை அவ்வளோ ஹைட்டாக ரொம்ப மேசிவாக தெரியுது.